நிஜமாகவே உண்மையாகவே சொல்லணும்னா மீடியாவுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஒரே ஒரு நாள் 8 நாளில் வந்து அவர் எலெக்ஷனை அனௌன்ஸ் பண்ணார். போன தரம் நாங்கள் அழைச்சபடி நீங்கள் வந்ததுனால, எங்களுடைய கருத்தை உங்களிடம் சொன்னதுனால, நீங்கள் அதை ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுனால எங்கள் அணி வெற்றி பெற்றிருக்கு. அதற்கு காரணம் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும், மீடியாக்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா வந்து தகவல்களை கொண்டு போய் சேர்ப்பதில் நீங்கள் முன்னிலையில் இருப்பீங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இன்றைக்கி எங்களுக்கு ஒரு அருமையான ஒரு குழுவாக அமைந்திருக்கிறது. இதில் வந்து பண்ண போகிற விஷயங்கள்லாம் மிகப்பெரிய இப்போ இருக்கிற இடம் மாறப்போகுது. இப்போ வந்து இந்த இடத்த வந்து இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் எல்லோரும் சேர்ந்தே கட்டி கொடுக்க போகிறாங்க. ஏஆர் ரஹ்மான், ஒரு ஹாரிஸ் ஜெயராஜ், அனிருத் எல்லாம் சேர்ந்தே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்த கட்டடத்தை கட்டி தருவதாக ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் இளையராஜா அவர்கள் முன்னிலையில். ஆகையால் இந்த இடமே மாறப்போகிறது. அதற்கு காரணம் நடக்காமல் இருந்ததுக்கு காரணம் தினா அவர்கள் இப்போ இது இல்லாத காரணத்தால் எல்லா விஷயங்களும் மிகச் சிறப்பாக நடக்கும் என்பது என்னுடைய சொல்ல வேண்டிய ஆசை. அப்புறம் கேட்குறதுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? இளையராஜா சார் ரொம்ப சந்தோஷம். அதாவது இப்போ நேற்று அவர் பார்க்க முன்னே நேற்று அவருக்கு ஒரே கோல்டு, ரொம்ப மூக்கு கொட்டிக்கிட்டு இருக்கடா, என்னால் பேச முடியாது, வீட்டை விட்டு வந்தேன்னா அலர்ஜி ஆகிடும் அப்படின்ட்டாரு. அது பதவி ஏற்ற வரட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நாளைக்கு போய் பார்ப்போம், போய் ஆசீர்வாதம் வாங்கிக்குவோம். நல்ல நிர்வாகம் அமைச்சா இளையராஜா சார் வந்து தானே இந்த கட்டடத்தை கட்டி தரேன்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், இப்போ அவருக்கு பணம் போட்டு ஆமாம், எல்லாரும் சேர்ந்து பணம். இளையராஜா ஒரு பெருந்தொகையை தருவார். இது 5 மாடி கட்டடமாக நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு தேட்டராக, ஒரு கல்யாண மண்டபமாக, அந்த மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிட்டுருக்கோம். எல்லாவற்றுக்கும் எல்லா இசையமைப்பாளர்களும் கலந்து தான் பண்ணுறாங்க. இளையராஜா அது ஒரு பெருந்தொகை பெருந்தொகையை தருவதாக ஒத்துக்கொண்டிருக்கிறேன். அதுக்கு இப்போ எலெக்ஷன் வந்துச்சுல, அதை தான் இப்போ தான் எல்லாம் வந்திருக்கோம். நாங்கள் உட்காந்து பேசி எப்போ போகலாம், போயிட்டு ஆரம்பிக்கிறோம். அப்புறம் இடிக்க வேண்டியதான். நாங்கள் எங்கள் ஆஃபீஸை மாற்றிட்டு வேறு இடத்துக்கு போயிட்டு இந்த கட்டுரை வேலைகள் ஆரம்பிக்கிறது. அப்போ வச்சுக்கலாம், நம்ம விருந்தெல்லாம் எல்லாம் சால்வஸ். யாருமா அது கொஞ்சம் உடனே நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன நடவடிக்கை இது இப்படி பண்ண போகிறோம், அவர் எப்படி கூண்டில் நிறுத்த, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள்லாம் மியூசிஷியன், ஒருத்தர் தப்பாக வச்சாலும் பாட்டு கெட்டுவிடும். அதனால் நாங்களாம் யூனியனாக ஒரே யூனியனாக இருக்கோம். ஆகையால் நடப்பது எல்லாமே நல்லா தான் நடக்கும். சிறந்த இசைகளை எல்லாரும் சேர்ந்து இசைப்பதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இல்லை ஒன்றும் இல்லை சார், வழக்கே இல்லை. வழக்கு எப்படி எங்களுக்குள்ளே சண்டை போட்டுப்போம் சார். இருக்கிற தப்புகளை சொன்னால் அவங்க திருந்திட்டா போகிறோம், அவ்வளோதான். எங்கே வழக்கு கொடுத்தாரு? கொடுத்துருக்காரா? குற்றச்சாட்டு இல்லை, ஜட்ஜெல்லாம் என்ன குற்றச்சாட்டு சார்? ஆமாம், நான் பதவி ஏற்றா குற்றமா? நான் பதவி ஏற்றா குற்றமா பாருங்க. அதை குற்றச்சாட்டாக வச்சாங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? நான் பதவியாக இருக்கலையே, இவங்களுக்கு அட்வைஸராக இருக்கேன். எங்களுடைய கருத்துப்படி நடந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கைட் பண்ணுறது தான் நாங்களாம் இருக்கமே தவிர எந்த பதவியில் நான் இல்லை. ஓகேங்களா? ரொம்ப நன்றி.